ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லேருந்து நான் உங்கள் இன்றைக்கி என்ன டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கணும்னா, பிஎன்ஒய்ஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பண்ணணுமா சார்னு கேட்குறீங்க. ஒரு சில பேர் எங்களுக்கு பிடிச்ச காலேஜ் இருக்குது, பிடிக்காத காலேஜும் இருக்குது, நாங்கள் போய் ரிப்போர்ட்டிங் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்குறீங்க. என்றைக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22, 23, 24 ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் நாளுக்கு 22, 23, 24 இப்படி வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கோங்க. பிடிக்காத காலேஜஸில் நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணுற காலேஜஸ்க்கு தான் அந்த 10,000 போய் சேரும். நீங்கள் 10,000 கட்டியிருந்தா 10,000 5,000 கட்டினா அந்த காலேஜஸ்க்கு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணுறீங்கன்னா கவுன்சிலிங்கில் எடுத்த காலேஜஸை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா மூமெண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். ஸோ அது எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். மறக்காமல் கிடைச்ச காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் எல்லாமே கொடுத்துக்கோங்க. என்ன அந்த காலேஜஸ்க்கு நீங்கள் போகல ஃபீஸ் கவுன்சிலிங் ஃபீஸஸ் எவ்வளோ சொல்கிறாங்களோ அதையும் பாதி எடுத்துகிட்டு போங்க. 1.25 லட்சம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் அந்த ஃபீஸஸில் பாதியாச்சும் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நிறைய காலேஜில் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அர்ஜென்ட்டாக ரெடி பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டே போயிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.